எல்லாருக்கும் பொங்கல் தீபாவளி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனால் எங்களுக்கு ரெண்டு தடவை வரும். ஏன்னா நமக்கு தளபதி பிறந்தநாள் அன்னைக்கு தான் தீபாவளி பொங்கல் நல்ல நாட்கள் எல்லாமே நாங்கள் கொண்டாடுற, அதாவது தீபாவளி பொங்கல் கூட பெருசாக கொண்டாடுறோமோ இல்லையோ, இந்த தளபதியோட பிறந்தநாள் வர அந்த விஷயத்த வந்து ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடுறது நம்ம பழக்கம். ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும். நடிகனாக இருக்கும்போதே வந்து தளபதி ரசிகனாக இருக்கும்போதே இந்த கிரவுண்டில் வந்து ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் நடக்கும். பல நலத்திட்ட உதவிகள் ஏழைகளை பார்த்து பார்த்து தேடி தேடி போய் உதவி பண்ணுவாங்க. நம்ம மக்கள் இயக்கத்தோட மக்கள் இயக்கம் சொல்றேன்னா, இது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்த நிகழ்வுகள் எவ்வளோ பெரிய பயணங்க, எவ்வளோ பெரிய பயணம், எவ்வளோ உழைப்பு. 51 வயசு இன்னைக்கு ஆக போகுது நம்ம தலைவனுக்கு. எவ்வளவு உழைப்பை போட்டிருப்பாரு, எவ்வளோ டெடிகேஷன், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ அசிங்கங்கள் எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஆலமரமாக தன் துறையில இன்னைக்கு முன்னணியில நம்பர் 1ல ஒரு இடத்துல இன்னைக்கு நம் தளபதி அவர்கள் இருக்காரு. பெரிய டிராவல் பேசணும்னா நம்ம மணிக்கணக்கில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி பாதை. அது அந்த பாதையை வந்து அவ்வளோ சாதாரணமாக எல்லாரும் கலந்து வந்துட முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன், பல விஷயங்களை வந்து யோசிச்சு பார்க்குறேன். இந்த பிறந்தநாள் இன்னைக்கு வந்து நம்ம தளபதியோட அச்சீவ்மெண்ட் என்ன, சக்ஸஸ் என்ன, ஃபெயிலியர்ஸ் என்ன சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் ரீகால் பண்ணும் போது பிரமிப்பும், ஆச்சரியங்களும், அதிசயங்களும், பயமும் நமக்கு கலந்து வருது. நாளைய தீர்ப்பில் தொடங்குது தலைவனோட இந்த பயணம் வந்து. நாளைய தீர்ப்பில் தொடங்கி பேக் டு பேக்னு கடந்த 9 படங்களுக்கு மேலே வந்து தோல்வி படங்கள். அப்பா தயாரிப்பில் வந்த படங்கள் எல்லாமே தோல்வி. யாருமே எதிர்கொள்ள முடியாத விமர்சனங்களின், அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவரோட அந்த உருவகத்தை வைத்து கேலி செய்வது, இந்த மூஞ்சியெல்லாம் வந்து ஜெயிக்குமான்றது சொல்லி இந்த 10 படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு வரம்பை மீறின விமர்சனங்கள். இதெல்லாத்தையும் வந்து வேற யாராவது தானே சத்தியமா தோண்டு போயிருப்போம். சோசியல் மீடியால இன்னைக்கு நமக்கு எதிராக யாருன்னா ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னாலே வந்து அது கருத்தா பார்க்காம அவங்க மேல வன்மத்தையும் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் கொற்ற இந்த காலகட்டங்கள்ல அந்த டைம்ல வந்து அந்த பத்திரிகை மேக்னைசன்ஸ் சொல்லிட்டு வந்த பத்திரிகை எல்லாத்துலயுமே வந்து தரம் தாழ்த்தி பேசி அதெல்லாம் பார்த்து துவண்டு போகாம தொடர்ந்து போராடி தன் திறமையால் மட்டுமே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரோட அந்த கிராஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர் கோடு மாதிரி இருக்காது. அப்படியே ஏறி இறங்கி அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ன்றது எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க முடியும். பூயனுக்காக ஒரு வெற்றி, ரசிகன் வெற்றி, தேவா வெற்றி, காதலுக்கு மரியாதை வெற்றி, அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன், அதுக்கப்புறம் ஒரு அப்புன்னு சொல்லி அந்த கிராஃபே வந்து கொஞ்சம் ஏறி இறங்கும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து விஜய் சேதுபதிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய நடிகர்கள் வந்து ஹீரோவே நான் பண்ண மாட்டேன், எல்லா மாதிரியான கேரக்டர்ஸும் எடுத்து பண்ணுவன்றதெல்லாம் வந்து தளபதி அவர்கள் வந்து அவரோட ஒவ்வொரு படத்துலையும் வந்து மாறுபட்ட கதைகள், கதாபாத்திரங்கள், வேடங்கள் எடுத்து நடிச்சிருப்பார். ஒரு படத்துக்கு ஒரு படம் டிஃபரன்ஸ் நிறையவே தெரியும். காதலுக்கு மரியாதை இருக்கட்டும், அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பூயனுக்காகன்னு சொல்லி அவர் எடுத்த அந்த லவ் ஸ்டோரி படங்கள்லாம் வந்துகிட்டு இருந்த நேரங்களில் அதுலேயே டிஃபரன்சியேஷன் விஷயம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல். தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் அந்த பிரியமுடன் எடுத்துங்க. அதுல வந்து ஒரு வில்லனிசமா நடிச்சது. அதுக்கப்புறம் குஷி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பகவதி படத்துல அறிமுகமாறாரு. அப்புறம் திருமலை, கில்லி, மதுரை, சிவகாசி, திருப்பாச்சின்னு சொல்லி பேக் டு பேக் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்து மக்களோட அன்பை சம்பாதிச்சு கில்லின்ற ஒரு படம் வருது. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு 50 கோடிக்கு மேல வசூல் செய்த ஒரு படமாகவும் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லை உருவாக்குது. யாரும் எட்ட முடியாத ஒரு உச்சத்திற்கு நம் தளபதி அவர்கள் போறாரு. தொடர்ந்து வெற்றிகள் தான், நல்ல கதைகள், நல்ல பாடல்கள். நீங்க நல்லா பாருங்களேன், தளபதியோட ஒரு மொக்க படத்துல கூட பாட்டுங்க எல்லாமே செம்மையா இருக்கும். எல்லாருமே செலிப்ரேட் பண்ற மாதிரி பாடல்களா இருக்கும். இன்னைக்கும் வந்து தளபதி பாடல்கள் ஒலிக்காத ரேடியோக்கள் கிடையாது, எஃப்எம் ரேடியோக்கள் கிடையாது, மொபைல் கிடையாது, சிஸ்டம் சொல்லி எங்க போனாலும் தளபதியோட அந்த பிளேலிஸ்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான பாடல்கள். வேற எந்த நடிகருக்கும் அமையாத வண்ணம் நம் தளபதி அவர்களுக்கு பாடல்கள், அவ்வளோ அருமையான பாடல்கள், அவ்வளோ அழகான இசையமைப்பாளர்கள். ஒரே டைரக்டர், ஒரே இசையமைப்பாளர் கூட டிராவல் பண்ணாம அந்த காலகட்டங்களே வித்யாசாகராக இருக்கட்டும், பரத்வாஜாக இருக்கட்டும், தேவாவாக இருக்கட்டும், ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல ஜிவி பிரகாஷ், அனிருத்தாக இருக்கட்டும், எல்லா இசையமைப்பாளர்கள், தேவி ஸ்ரீ பிரசாத் முக்கியமா சச்சின் படத்துல, இப்படி எல்லா காலகட்டங்களையும் அந்த டைம்ல இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குநர்களோட பேரரசு
பிரதர்ஸ் எல்லாம் அந்த டைம்ல ஒரு இளம் இயக்குனர் தான். அறிமுக இயக்குநர்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு நம்ம தளபதி அவர்களுக்கு. அது மூலியமா வந்த கதைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரீமேக் படங்களே வந்து கொஞ்சம் கம்மியா பண்ண ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம தளபதியா தான் இருப்பாரு. ரஜினிகாந்த் எல்லாம் வந்து நிறைய படங்கள் ஹிந்தி படங்கள் வந்து ரீமேக் பண்ணி நடிச்சிருப்பாரு, தெலுங்கு படங்கள் ரீமேக் பண்ணி நடிச்சிருப்பாரு. தமிழ் சினிமாவில் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நடிகர்ல தளபதி அவர்கள் வந்து நிறைய ரீமேக் படம் பண்ணது ரொம்ப கம்மி. பட் இவரோட படங்கள் திருப்பாச்சி, சிவகாசி மாதிரி நிறைய படங்கள் இவரோட படங்கள் தான் தெலுங்குல எல்லாம் போய் டப் ஆயிருக்கு, ரீமேக் பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய படங்கள் இல்லாம குறைவான படங்கள் ரீமேக் பண்ண ஒரு ஹீரோவாக நம்ம தளபதி அவர்கள் இருக்காரு. ஆச்சரியம் அதிசயம் தான். அதே மாதிரி வந்து தளபதி அவர்கள் வந்து அவரோட அந்த கலை பயணத்தை தொடங்கும் பொழுதே அவருக்குள்ள ஒரு பயர் இருந்தது. இதுல நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும், எப்படியாச்சும் நம்ம வந்து இதுல நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும், இந்த தமிழ் சினிமாவில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை வந்து தன் வீட்டு மகனாக நினைத்து இன்னைக்கு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஒரு தலைவனாக உருமாறி இருக்காரு. அதே நேரத்துல அந்த சமூக பொறுப்பு அது ஒரு ஆரம்ப கட்டங்களிலே குஷி காலம் 2000 காலகட்டங்களிலே வந்து வெள்ளம் புயல்லாம் வந்தபோது அந்த சமூக பொறுப்பு அந்த டைம்ல போய் மக்களுக்கு உதவுனது, புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சுனாமியில பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் வந்து நிதி திரட்டுறதுக்காக போனதுன்னு சொல்லி பல வரலாற்று ஆதாரங்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பொறுப்புள்ள ஒரு மகனாக, பொறுப்புள்ள ஒரு நடிகனாக, பொறுப்புள்ள ஒரு கணவனாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு தந்தையாக இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரு பொறுப்புள்ள தலைவனாக உருமாறி இருக்கிறார் நம் தளபதி விஜய் அவர்கள். அந்த பழைய விஷயங்கள் அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது எவ்வளவு அருமையான ஒரு தருணங்கள். தோல்விகள், தொடர் தோல்விகள், எத்தனை தோல்விகள். வில்லு, வேட்டைக்காரன், ஆனா வசூல் ரீதியா எல்லா படமும் கனெக்ட் ஆயிருக்கும். அவர் எந்த இடத்துல வந்து எந்த ஒரு தயாரிப்பாளரும் அவர் வீட்டு முன்னாடி போய் நின்று எனக்கு லாஸ்ன்னு திருப்பி கொடுங்கலாம் கேட்டதற்கான வரலாறே கிடையாது. அவரோட மொக்க படங்கள் கூட வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணியிருக்கோம், பிரேக் ஈவன் ஆயிருக்கும். அந்த அளவுக்கான அவரோட கெரியர்லேயே ரொம்ப மட்டமான படம் இவங்க விமர்சிக்கக்கூடிய சுறா படமே வந்து லாபகரமான படம் தான் தயாரிப்பாளர் அவர்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவரோட கிராஃப் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. விமர்சன ரீதியாக பல கிரிட்டிக்ஸ்லாம் வரும். 50வது படம் சுறாக்கு பிறகு காவலன்ல ஆரம்பித்த அவரோட அந்த திரை பயணத்தின் அந்த 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 வீச் இருக்கு பாருங்க, அந்த ரீச், அந்த கிராஃப் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 50 படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏறி 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 இறங்கிட்டு இருந்த அவரோட அந்த கிராஃப் காவலன், வேலாயுதம், நண்பன், துப்பாக்கின்னு சொல்லி அடுத்தடுத்து சொல்லி அடிச்சு கில்லி மாதிரி அந்த கிராஃப் ஏற ஆரம்பிச்சு பாருங்க. அதற்கு பிறகு அவருக்கு இணை, அவருக்கு பிறகு 2வது 3வது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்த காலகட்டம்லாம் மாறி அந்த முதலிடத்தை நோக்கி ரொம்ப வேகமா பயணிக்க ஆரம்பிச்சாரு நம்ம தளபதி அவர்கள். அந்த காவலன் ஆரம்பிச்ச பயணம் அதுக்கப்புறம் பேக் டு பேக் பிளாக் பஸ்டர்ஸ். வேலாயுதம், நண்பன், தெரி, துப்பாக்கி, ஜில்லா, இப்படி எல்லாமே தொட்டதெல்லாம் தொலைங்குது, பறக்குது. ஒவ்வொரு கதைகள், மாறுபட்ட கேரக்டர்ஸ், இந்த ரவுடி போலீஸ்னு ஒரே கேரக்டருக்குள்ளலாம் முடங்கி கிடக்காம ஒவ்வொரு கதாபாத்திரம். நண்பனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு எமோஷனலான ஒரு நண்பன், அதான் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கதை. வேலாயுதம் எடுத்துங்க, ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு தனி மனிதனாக இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தட்டி கேட்கின்ற ஒரு சூப்பர் ஹீரோக்கான ஒரு கதை. காவலன் அப்படியே மாறுபட்ட ஒரு அழகான காதல் காவியம். ஜில்லா தந்தை மகனுக்கான ஒரு உறவு, அதுல வரக்கூடிய முரண், அதுக்கப்புறம் எப்படி சேர்றாங்கன்ற ஒரு கமர்ஷியல் பீக்கு. துப்பாக்கி நம் ராணுவத்திற்காக போராடி அதுல நடக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த தேசத்துக்காக இந்த ஸ்லீப்பர் செல் விஷயம், புதுமையான விஷயம் துப்பாக்கி. அது முக்கியமா கத்தி, இந்த நாட்டில் இந்த நீருக்காக பிரச்சனைக்காக பல மாவட்டங்கள்ல, ராமநாதபுரம் போல மாவட்டங்கள்ல, பல கிராமங்கள்ல ஒரு சாதாரண தண்ணிக்கு நடக்கக்கூடிய அரசியல், அதுல தலைவன் பேசி அந்த பிரஸ் மீட் சீனு, சிங்கிள் டேக்ல அடிச்ச சீனு சொல்லி அடிச்சதெல்லாம் பறக்கும். காத்துல ஊழல் பண்ற ஊருன்னு சொன்னதுனாகட்டும், அவரோட அந்த கெரியரை வந்து பில்ட் பண்ண அந்த இடம் இருக்கு பாருங்க. கெரியர் ஆஃப் பீக்குன்னு சொல்றது சும்மா கிடையாது. அடித்தளம் படிப்படியா போட்டு அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெட்ரோலா மாத்தி, எரியிற நெருப்புல பெட்ரோலாகத்தான் அந்த விமர்சனங்களை பார்த்து அதை தூக்கி போட்டு இன்னும் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சாரு நம்ம தளபதி. இதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பான வெற்றிகள் தான், தொடர் வெற்றிகள். இதுக்கப்புறம் எங்க இருந்தோ திடீர்னு வந்தாரு, எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்னு சொல்லி அட்லி. தளபதியோட சினிமா கரியர்ல அட்லியை தவிர்த்துட்டு நம்ம பேசிடவே முடியாது. ஏன்னா தலைவனால எது பண்ண முடியாது, எது வராது, எது அவரால் அது செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே மாத்தி காட்டினாரு அட்லி. அதற்கு முன்னாடி புலின்னு ஒரு படம், அது தோல்வி படமாக இருந்தாலும் அது ஒரு லாபகரமான படம். ஆனா அதுல ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டர், ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பைரவா, அதுக்கப்புறம் தெரின்னு ஆரம்பிச்சு மெர்சல், பிகில் அடிச்சு நொறுக்கி டாப்ல கொண்டு போய் உட்கார வச்ச படம் மெர்சல். இன்னைக்கும் பாருங்க தளபதியோட ரீலீஸ் லிஸ்ட்ல மெர்சல் இல்லாம இருக்காது, தெரி இல்லாம இருக்காது, பிகில் இல்லாம இருக்காது. எல்லாமே வேற வேற ஜானர். தெரியெல்லாம் வந்து அல்டிமேட்டான படம். நான் எல்லாம் தொடர்ந்து 8 தடவை தியேட்டர்ல போய் பார்த்திருப்பேன். போர் அடிச்சா வாமச்சா கிளம்பலாம்னு சொல்லி தெரி படத்துக்கு போயிடுவேன். மெர்சல்லாம் என்னால லைஃப்ல மறக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு லைஃப் டைம் மொமெண்டான ஒரு படம்.
எவ்ரி ஃப்ரேம் வந்து கூஸ்பம் மொமெண்ட் இருக்கு. எவ்ரி ஃப்ரேம் பார்த்து பார்த்து செதுக்கி இருப்பாரு நம்ம அண்ணன் அட்லி. அதுல தலைவனோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆக இருக்கட்டும், டைலாக் டெலிவரி, வெற்றி மாறன் சொன்னோட அந்த ஸ்கிரீன் எரியும். அந்த மாதிரியான ஒரு எலிவேஷன் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமால தளபதி எத்தனையோ படங்கள் எல்லாம் நடிச்சிருப்பாரு. ஆனா அட்லி வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்தா இருப்பாரு நம்ம தளபதிக்கு. அப்படி எம்ஜிஆர் நடந்து வரும்போது தியேட்டரை உடச்சிக்கிட்டு வெற்றி மாறன் உள்ள வந்ததெல்லாம் அல்டிமேட்டான ஒரு விஷயம். இன்னைக்கு கூட பாருங்க பேசும்போது ஒட்டம்பெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு வேற ஒரு டைமென்ஷன் நம்ம தளபதி அட்லியை காட்டு இருப்பாரு. அதுக்கு தளபதி ரசிகர்களாக அட்லிக்கு நம்ம எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் நன்றி சொல்லணும். ஆனா அண்ணனை விட்டு கொடுக்காத தம்பி என்ற மாதிரி எந்த மேடை ஏறாலும் எந்த இடத்துலயும் என் அண்ணன் என் தளபதின்னு சொல்லி அவர் பேரை உச்சரிக்காத மேடைகளே கிடையாது. அவர் பேரை சொல்லாம அவர் இறங்கவே மாட்டார். அப்படி ஆரம்பித்த அவரோட பயணம் அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஹிட் தான். சர்க்கார் இருக்காருன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்காரு. நாளை திருப்பி ஆரம்பித்த இந்த பயணம் இன்று ஜனநாயகத்தில் வந்து நிற்கிறது. ஜனநாயகன் லாஸ்ட் படம் சொல்லும் போதே நமக்கு வந்து நாங்க வளர்ந்ததே அவரை பார்த்து தான். அவர் வளர்ந்தார், அவரை பார்த்து நம்ம வளர்ந்தோம். அவ்வளவுதான். நம்ம ஒரு அண்ணனாக ஒரு உறவாக நம்ம வீட்டுல ஒருத்தர் வளர்ந்தாருன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினைச்சுதான் அவரோட சேர்ந்துதான் நம்ம வளர்ந்தோம். நமக்கு வேற என்ன தெரியும்? விஜய் படம்னாலே ஒரு திருவிழா, ஒரு கொண்டாட்டம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு அவர்கள் வீட்டு மகனாக நினைக்கும் ஒரே நடிகர் நம் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். நமக்கு அவரை விட்டா வேற யாரு தெரியும்? அவரை ஸ்கிரீன்ல பார்த்து பேசி அவரை பத்தி மட்டுமே யோசிச்சு அவரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த கூட்டத்துல, பெருவாரியான கூட்டத்துல நானும் ஒருத்தன். என் வேலை தளபதிக்காக பணி செய்து கிடப்பதே, அவருக்காக பேசி கிடப்பது. அதுக்காக என் ஃபேமிலி, என் குடும்பம் அதெல்லாம் விட்டுட்டு நான் அவருக்காக சுத்தல. அவரோட கொள்கைகள் என்ன, என் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் என்ன பாருங்க, அதையும் பார்த்துக்கிட்டு என் தலைவனை இதயத்தில் சுமந்துக்கிட்டு கடந்து வந்த இளம் துடிப்புகள், இளம் இளைஞர்களோட கூட்டத்துல நானும் ஒருவன் சொல்வதில் நான் ரொம்ப பெருமிதம் கொள்றேன். எங்கோ ஒரு கடை கோடியில இருந்த என்ன அடையாளம் கண்டுபிடித்து இவன் ஏதோ சுமாரா பேசுறான், ஏதோ கட்சிக்கு விசுவாசமா இருப்பான், இந்தடா போடா உனக்கு மாநில சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளராக கொடுக்குறேன், போ நல்லா பேசு, மக்களுக்கு நல்லது பண்ணு, கட்சியோட கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருன்னு சொல்லி எனக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து பல கோடி பேர் இருக்கையில அவர் பார்வையில் நான் பட்டதே நான் என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கைக்கு அது போதும், வேற எதுவுமே வேணாம். அவரோட பார்வையில என் முகம் போகுதுன்றதே வந்து நான் செய்த மிகப்பெரிய ஒரு புண்ணியமாகவும் பாக்கியமாகவும் நினைக்கிறேன். சிலருக்கு தெரியலாம், ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ஓவராலாம் பேசுறான்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இது உண்மையாக உணர்வு பூர்வமாக வருகின்ற வார்த்தை. என் தலைவனை பத்தி பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நிறுத்தவே முடியாது. சட்டையை கிழிச்சுக்கிட்டு சண்டைக்கு போவேன் என் தளபதிக்காக. இப்படி நடிகனாக ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு அவர் வந்து தன் கரியரோட பீக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் என் மக்களுக்கு நல்லது பண்ண வரேன். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு இது போர் அடிச்சிருச்சு, இனி மக்கள் சேவை தான் என்னோட முதல் மூலதனம் சொல்லி இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு 1 வருடம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியையும் எப்போ விஜய் நம்ம கூட வருவாரு, விஜய் என்ன பண்ண போறாரு, விஜய் என்ன செய்ய போறாரு, விஜயோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு சொல்லி அவரை மட்டுமே சுற்றி சுழல வைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலை. தமிழ் சினிமால இருக்கிற வரைக்கும் நான் கர்வமா சொல்லுவேன், தென்னிந்தியாவிலேயே இந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் உள்ள ஒரு நடிகனை, அதுவும் பேன் இந்தியா லெவல்ல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு சொல்லி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரே நடிகன் நம் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு இப்பேற்பட்ட புகழ், பெயர், பணம், வசதி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் என் மக்களுக்காக வருகிறேன், என்ன தூக்கி விட்டது இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த மக்களுக்காக நான் தொண்டு செய்ய வருகிறேன், சேவை செய்ய வருகிறேன் சொல்லி வராரு பாத்தீங்களா? இவரை நம்ம கை விட்டுறலாமா? இவர் அந்த தமிழ்நாட்டு மக்கள் விட்டுருவாங்களா? பகல் கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக. இவர்களுக்கெல்லாம் வந்து செம்பட்ட அடி கொடுக்கறதுக்கு தான் நம் தளபதி அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரண்டா உங்க விஜய் நான் வரேன்னு சொல்லி மக்களை சந்திக்க இன்னைக்கு வந்திருக்காரு. மக்களோட குறைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. 2026 அன்னைக்கு சொன்னாரு, நாளை தீர்ப்புல ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வந்து கேட்போம்னு. அது எந்த நேரத்துல எப்போ அந்த வசனம் எடுக்கப்பட்டதோ, ஆனா இன்னைக்கு அதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை போன ஒரு தமிழனாக, பச்சை தமிழனாக, அவர்களின் ஒருவனாக நம் தளபதி அவர்கள் இன்னைக்கு உருமாறி வந்து நம்ம முன்னாடி நின்று இருக்காரு. மிகப்பெரிய ஒரு தலைவனாக உருமாறி வந்து நின்று இருக்காரு. தலைவா, இந்த 51வது வயது, 100 வருஷத்துக்கு மேல நீங்க நல்லா இருக்கணும். உங்களோட சேவை, உங்களோட பொதுநலம், உங்களோட அந்த சேவை மனப்பான்மை, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த அன்பு, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கான டைம் அந்த 2026 நான் சொல்லுவேன். நாங்க எங்க விசுவாசத்தை காட்டுவோம். தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேல இருக்க பிரியத்தை வாக்குகள் மூலியமாக நிச்சயமா உங்களுக்கு காட்டுவாங்க. என் இனிய தலைவனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் பேசியிருக்கேன்.
உங்களோட அனுபவம், உங்க தளபதி ரசிகர்களாக நீங்க எப்போ எந்த நேரத்துலலாம் நீங்க தளபதி ரசிகர்லாம் மாறினீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தளபதி ரசிகனா தான் இருந்திருக்கேனே தவிர வேற எந்த ஒரு நடிகருக்கும் நான் ரசிகனாக இருந்தது இல்லை. அந்த மாதிரி உங்களோட எந்த நேரத்துல எந்த படத்துல இருந்து நான் தளபதி ரசிகன் ஆனன்றதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். ஜனநாயகன் படத்தோட அப்டேட்லாம் வந்திருக்கு, வரப்போகுது, அதெல்லாம் கொண்டாடுவோம். கடைசி படம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. இதுக்கு மேல பேசணும்னா என் கண்கள் குளமாகி போகும் என்ற ஒரே காரணத்துக்காக என் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் போர் அடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என் தலைவனுக்காக நான் பேசியிருக்கேன் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.